நேற்று நடந்த ஒரு விபத்து. ஸோ இந்த விபத்தில் இந்தியாவை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே ரொம்ப கவலைக்கு ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதாவது குஜராத்லேருந்து கிளம்பப்பட்ட விமானம் திடீர்னு ஒரு சம்பவத்தினால மருத்துவ ஹாஸ்டலில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து லேண்ட் ஆகி வெடிச்சிருக்கு. ஸோ இந்த பயணம் வந்து எப்படி நடந்தது, இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டு எங்கேருந்து கிளம்புதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லியிலேருந்து தென் அகமாபாத் அப்படின்ற ஒரு பிளேஸ் போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்து போகிறது தான் இதோட ஃப்ளைட் ரூட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து டெல்லியிலேருந்து அகமாபாத் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடைவேளைக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, திரும்பி அந்த ஃப்ளைட்டு வந்து ரீபுக் ஆகி திரும்பியும் லண்டனுக்கு கிளம்ப ரெடியாக இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு 625 அடி அல்லது அதுக்குள்ளே மேற்பட்ட ஒரு அடிகள் வந்து ஃபீட் பறந்ததுக்கப்புறம் திடீர்னு ஃப்ளைட் என்ன ஆச்சுன்னு தெரியல. பைலட்ஸ் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. மேடே அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மேடே அப்படின்றது ஒரு ஏவியேஷன் ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விபத்துக்கு உள்ளாக போகிற ஒரு விமானம், இன்றைக்கி நாங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ரெட் அலர்ட் மாதிரி ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க ஏர்போர்ட். அடுத்த கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த விபத்து ஒரு செகண்ட்குள்ளே நடந்துருச்சு. ஸோ திடீர்னு அந்த ஃப்ளைட் வந்து எங்கே கிராஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜே அப்படின்ற மருத்துவமனை, கவர்மெண்ட் மருத்துவமனையில் படிச்சுட்டு இருந்த அங்கே மதிய உணவு சாப்பிட வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து சாப்பிட்டுட்டு யதார்த்தமாக சாப்பிட்டுட்டு இருந்த மாணவர்கள் வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு சவுண்டு வருது. அப்போது ஒரு ஃப்ளைட்டு வந்து அந்த பில்டிங் வந்து நிற்க ஆரம்பிக்குது. திடீர்னு வெடித்து ஒரே புகை மூட்டமாக நடக்குது. இந்த சம்பவம் நடந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஃப்ளைட்டே வந்து கிராஷ் ஆகி இருக்குது. ஸோ அங்கே பயணித்த 240 பேரும் கிட்டத்தட்ட உயிரிழந்துட்டாங்க. ஸோ அங்கே சாப்பிட வந்த மாணவர்களும் உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றதுக்காக ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஏஏஐபி அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ அப்படின்ற அந்த டீம் வந்து அமெரிக்கா அண்ட் பிரிட்டன்ஸ் இவங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை ஃபைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய உயிர்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து எப்படி, பைலட்ஸும் திறமையானவர்கள் தான். ஸோ எல்லாருமே 1000+ ஃப்ளைட் ஹவர்ஸ் வச்சுருக்க ஒரு பைலட்ஸ். இதிலேருந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. பட் இதிலேருந்து நிறைய பேர் வந்து தன்னோட கனவுகளை படிப்புக்காக போயிருக்காங்க. சில பேர் தன்னோட நாட்டு இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. இதில் வந்து முக்கிய நபர்கள் அப்படின்னு சொல்ல போனால் முன்னாள் குஜராத் முதல்வரும் இதில் பயணிச்சிருக்காரு. மற்றும் அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் படிக்க போன, அதாவது டாக்டர் படிக்க போன 3 மாணவிகள் வந்து அந்த ஃப்ளைட்டில் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இப்போ வந்து நியூஸ் என்னென்னா, ஒருத்தர் மட்டும் அந்த எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால அவரை வந்து பிடிச்சி இழுத்து அவங்க வந்து இன்னமும் அவருக்கு சிவியரான சிகிச்சை வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கவலைக்கான ஒரு நேரம் தான். இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு செகண்டில் எல்லாமே ஒரு 200 பேரோட உயிர் வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ எதுவுமே நினச்சி பார்த்தாலே ஒரு இதாக இருக்குது. ஸோ இது நடந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஏர் இந்தியா நிறுவனம், டாடா நிறுவனம் இந்த உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளோன்னா தலா 1 கோடி ரூபாய் தரதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டாடா நிறுவனம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஏர் இந்தியா வந்து 1 கோடி ரூபாய் தரதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பிஎம், பிரைம் மினிஸ்டர்ஸ், அப்புறம் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆறுதல் தெரிவிச்சிட்ருக்காங்க. எவ்வளையோ பேர் கனவுகளோடு அந்த ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க. திடீர்னு அது ஒரு கிராஷாக ஏற்படுத்திருக்கு. இது வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்னா, ஃப்ளாப் அப்படின்ற ஒரு விஷயம் விமானங்களில் இருக்கும். அந்த ஃப்ளாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கான தெளிவான ஒரு விவரங்கள் நம்ம வந்து ஏற்படுத்தணும். ஸோ தெளிவான
ஒரு முடிவுகள் அதுக்கான விசாரணைகள் ஏற்படணும், கரெக்டான ப்ரூஃப் வேணும். ஏன்னா விமானிகள் மேலேயும் பழி சொல்ல முடியாது. ஒருவேளை இயந்திர கோளாறுகள் மெக்கானிக்கல்ஸாக ஏதாச்சும் நடந்திருக்கலாம். அந்த இஷ்யூவும் பார்த்துட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இருந்தாலும் இங்கே பயணம் செஞ்ச அந்த பயணிகளும் சரி, அங்கே எவ்வளையோ கனவுகள் கண்டு படிச்சுட்டு இருந்த எல்லாம் மெரிட்டில் போனவங்க, அவங்களும் படிச்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட வந்தவங்க, அவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கு வந்து நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வழி தான். ஸோ இதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆறுதல் தவிர நம்மளால்